அன்பர்களே, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே ஞானகாரகனாகிய கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மோட்ச கதி உண்டு, மோட்சம் கிடைக்கும். அதுபோல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 12ஆம் இடத்திலே அயன சயன சுகபோகம் ஸ்தானமாகிய அந்த ஸ்தானத்திலே ஞானகாரகனாகிய கேது பகவானோடு அந்த மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மோட்ச கதி உண்டு. அதுபோல அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்க, லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த 12இலே உள்ள கேது பகவானை பார்ப்பார். அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 12இலே உள்ள கேது பகவானை பார்ப்பார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்திலே உள்ள கேது பகவானை குரு பகவான் பார்ப்பார். இவ்வாறாக லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்க, 4ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் அந்த 12இலே உள்ள கேது பகவானை பார்க்க அந்த ஜாதகருக்கு மோட்ச கதி கிடைக்கும். அதுபோல அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்க, அந்த கேது பகவானை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பார்த்தாலும் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மோட்ச கதி கிடைக்கும். லக்னத்திற்கு 12இலே கேது பகவான் இருக்க, பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே இருந்தால் அந்த சூரிய பகவான் 12இலே உள்ள கேது பகவானை பார்க்க அந்த ஜாதகருக்கு மோட்ச கதி கிடைக்கும். இவ்வாறாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே கேதுவும் குருவும் சேர்ந்திருந்தாலும், கேதுவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும், கேது மட்டும் இருந்து 4, 6, 8இலே குரு பகவான் இருந்தாலும், கேது மட்டும் இருந்து 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மோட்சம் கிடைக்கும்.